பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்துருப்பீங்க விருதாச்சலத்தில் துப்பாக்கி சூடு. வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஒருத்தர் பேர் கந்தவேலு, ஒருத்தர் பேர் சிவா ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு அண்ணன் மண்டபத்தில் 10 ரூபா போயிட்டு ரிகில்ஸுக்கு வசரம் மண்டபத்தில் 10 ரூபா போட்டு அடித்து மண்டை உடைச்சி. நெய்வேலி அருகே திடீர்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் மாணிக்கத்தின் மகன் கார்த்திக். 25 வயதான கூலி தொழிலாளியான கார்த்திக் விருதாச்சலம் நகரத்திற்குட்பட்ட பழமலைநாதர் நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி அந்த பகுதியில் கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வேலை காரணமாக கடந்த 8ஆம் தேதி இரவு பழமலைநாதர் நகரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபத்தில் தங்கியிருந்துள்ளார். அப்போது 9ஆம் தேதி அதிகாலையில் திருமண மண்டபத்திற்குள் 3 இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். உடனே அவர்களை பார்த்து, யார் நீங்கள், எதற்கு இங்கு வந்தீர்கள் என்று கார்த்திக் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 3 இளைஞர்களும் கார்த்திக்கை சராமாரியாக தாக்கியுள்ளனர். 2 இளைஞர்கள் கார்த்திக்கை பிடித்துக் கொள்ள ஒருவர் முட்டி போட வைத்து கம்பி மற்றும் கட்டையால் தாக்கி இருக்கிறார். பின்னர் இந்த சம்பவத்தை தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்த அந்த 3 இளைஞர்களும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கெத்து காட்டியுள்ளனர். இதனிடையில் அவர்களிடமிருந்து தப்பித்த கார்த்திக் தனது உறவினர் வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை கூறி கதறி அழுதிருக்கிறார். உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய உறவினர்கள் இது குறித்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அறிந்த அந்த 3 இளைஞர்களும் கார்த்திக்கை தாக்குவதற்காக அவர் சென்ற ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து சென்று மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டனர். மருத்துவமனைக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படாததால் அருகில் இருந்த பெட்டி கடையை அடித்து நொறுக்கினர். இதனை தட்டி கேட்ட கடையின் உரிமையாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற இளைஞர்கள் விருதாச்சலம் ரயில்வே மேம்பாலம் அருகே நடந்து சென்றபோது அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை வழிமறைத்தனர். பின்னர் பேருந்தின் ஓட்டுநர் கணேசன் மற்றும் நடத்துனர் தென்னரசு ஆகிய இருவரையும் 3 இளைஞர்கள் தாக்கினர். அத்துடன் கையில் வைத்திருந்த மது பாட்டிலால் ஓட்டுநர் கணேசன் தலையில் அடித்து மண்டையை உடைத்துவிட்டு மூவரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனால் பலத்த காயமடைந்த ஓட்டுநரை பயணிகள் மீட்டு உடனடியாக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரும் பழமலைநாதர் நகர் பகுதியை சேர்ந்த காமராஜரின் மகன் 21 வயதான கந்தவேல், முருகனின் மகன் விக்னேஷ் என்கிற சிவா மற்றும் 21 வயதான பாலாஜி என்பது தெரியவந்தது. இதையடுத்து ரகளை சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மூவரும் விருதாச்சலம் அடுத்த கண்ணியாக்குப்பம் முந்திரி தோப்பில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 வாலிபர்களையும் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது கந்தவேல் காவலர்கள் வேல்முருகன், வீரமணி ஆகியோரை அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்றார். அதனால் சப் இன்ஸ்பெக்டர் சந்துரு தனது துப்பாக்கியை எடுத்து தப்பியோட முயன்ற கந்தவேலின் காலில் சுட்டு பிடித்தார். மேலும் மற்றொரு நபரான விக்னேஷ் தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதில் பாலாஜி என்ற இளைஞர் மட்டும் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி சென்றிருக்கிறார். அதன் பின்னர் காயமடைந்த இருவரையும் போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 3 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய பாலாஜியை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தப்பியோடிய பாலாஜி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விருதாச்சலத்தில் நேற்று நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பார்த்திருப்பீர்கள். அவங்க வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்ஸ்டாகிராமில் வைரலாவதற்காக மண்டபத்தில் இருந்த ஒரு அண்ணனை நாங்க தாக்கி வீடியோ எடுத்தோம். அதன் பிறகு அந்த அண்ணன் எங்களிடமிருந்து தப்பித்து மருத்துவமனைக்கு சென்றார். நாங்களும் அங்கு சென்றோம். உள்ளே அனுமதிக்காததால் அருகே இருந்த கடையை அடித்து அங்கிருந்து 2 பேரை தாக்கினோம்.
அதன் பிறகு அரசு பேருந்து ஓட்டுநர் அண்ணனையும் நடத்துனரையும் போட்டு அடித்துவிட்டு மண்டையை உடைத்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டோம். அதன் பிறகு நாங்க பதுங்கியிருந்த இடத்துக்கு வந்த போலீஸை கந்தவேல் வெட்டிவிட்டு தப்பிக்க பார்த்தான். ஆனால் போலீஸ் அவனை சுட்டு பிடித்து விட்டது. இன்னொருத்தன் தடுக்கி விழுந்தான். நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ விருதாச்சலம் காவல் நிலையத்தில் சரணடைய போறேன். நீங்க யாரும் இப்படி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகிறதுக்காக நாங்க பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்று கதறி இருக்கிறார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்துருப்பீங்க விருதாச்சலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு. அது வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஒருத்தர் பேர் கந்தவேலு, ஒருத்தர் பேர் சிவா ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு அண்ணன் நான் மண்டபத்தில் 10 ரூபா போயிட்டு ரிகில்ஸு வசரம் மண்டபத்தில் 10 ரூபா போட்டு அடித்து மண்டையை உடச்சி அது வீடியோ எடுத்து கந்தவேலு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டு வைரல் ஆகட்டும் வசரம் போஸ்ட்டு போட்டு அது யாரெல்லாம் பார்க்கட்டுன்னு அவர் நாங்கள் அடிச்சிருக்கோம்ல எங்களை தள்ளி விட்டு ஓட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒரு ஜிஹெச் தான் போயிருப்பாருன்னா அங்கே நான் ஜிஹெச் தேட்டு போனோம். அங்கே போயிட்டு கடைக்கார அண்ணங்களை 2 பேரை போட்டு அடித்து மண்டையை உடச்சி அங்கே பயந்துட்டு அங்கேருந்து எருமூர் பிரிட்ஜு மேலே ஏறும்போது தான் அங்கே பஸ்ஸு வந்தது, கவர்மெண்ட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வந்து நிப்பாட்டி அந்த பஸ்ஸு டிரைவர் அண்ணனும் கண்டக்டர் அண்ணனும் போட்டு அடித்து அங்கேருந்து அவங்க மண்டையை வச்சு அங்கேருந்து ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி முந்திரி தோப்பு பூந்துக்கிட்டோம். அங்கே இருக்கிறத நாங்கள் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கந்தவில் என்ன பண்ணுற 2 பேரை கத்தி எடுத்து வெட்டினால சுட்டாங்க. அவனை சுட்டாங்க. நாங்கள் பயந்துட்டு என்ன பண்ணாங்க வந்து ஓட ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்ட முடியாது சிவான்றவன் தடிக்க விட்டான். நான் வந்து நான் ஓட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போயிட்டு தான் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கும்போது தான் ஃபோனு இந்தமாரி பயந்துட்டு என்னையும் சுற்றுவாங்க உங்களுக்கு. சுட்டாங்கன்னா நம்மளை எது பண்ணுவேன் நம்மளே போய் சரண்டர் ஆகிடலான்னு நானே விருதாச்சலம் ஸ்டேஷனில் போய்ட்டு சரண்டர் ஆகிடலான்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமுக்கோசரம் வீடியோ போகிறதுக்கோசரம் இந்த தப்பு பண்ணாதீங்க. நான் பண்ணுறது பண்ணு போகிறேன் ஃப்ரெண்ட். இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. நான் பண்ணதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடிச்சிங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராமில் வைரலாவதற்காக 3 இளைஞர்கள் செய்த அட்டகாசமும் அட்டூழியங்களும் விருதாச்சலம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.